என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உனக்கு அதிசக்தி வாய்ந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் அப்பன் இன்று உனக்கு ஒரு 6 பேரின் பெயரைச் சொல்கின்றேன். இந்த 6 பேரும் சேர்ந்து மொத்தமாகத்தான் உனக்கு செய்வினைகளை செய்ய துணிந்தார்கள். இந்த 6 கூட்டு களவாணிகளும் யார் என்று உன் அப்பன் உனக்கு அடையாளம் காட்டித் தருகின்றேன். நான் அவர்களின் பெயர்களை உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, காலம் தாழ்த்தாமல் இவர்களிடத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டும். இந்த கருப்பனினுடைய வாக்கினை கேட்டு இவர்கள் யார் என்று தெரிந்து கொள். என் பிள்ளையே, சில நேரத்தில் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளை வெளிப்படையாக சொல்ல வேண்டியது அவசியம். அதைத்தான் இன்று உன் அப்பன் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை சுற்றி உனக்கு இதுபோன்ற கெடுதல்களை செய்ய நினைப்பவர்களை நீ அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நீ நினைக்கலாம், நம் அப்பன் நம்மை தேடி எப்பொழுதாவது தானே வருகின்றார். வருகின்ற நேரத்தில் நம்மை பயமுறுத்தாமல் நமக்கு நல்ல வாக்கினை தந்துவிட்டு செல்லக்கூடாதா என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, உண்மையான சில விஷயங்களை நான் உன்னிடத்தில் மறைத்து உனக்கு பயமில்லாமல் வாழ வைக்க வேண்டும் என்று அப்பன் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது. வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை யதார்த்தங்களும் உனக்கு தெரிய வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் யார் எல்லாம் நமக்கு நல்லது செய்வார்கள், நமக்கு கெடுதல் செய்வார்கள் என்று உனக்கு கட்டாயமாக தெரிய வேண்டும். சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் புரிந்து கொள்ளாமல் நான் நல்ல பிள்ளை, நான் வெள்ளந்தியான பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு திரிந்தால் இந்த உலகத்தில் நிச்சயமாக உன்னால் வாழவே முடியாது. உன்னை இந்த உலகம் குழி தோண்டி புதைத்து விடும். எப்பொழுது குனிவாய் உன்னை குழிக்குள் தள்ளிவிடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் சாமர்த்தியத்தனத்தோடு சாணக்கியத்தனமும் உனக்கு நிச்சயமாக வேண்டும். என் பிள்ளையே, சாமர்த்தியமாக வாழத் தெரிந்தவன் மட்டும்தான் இங்கே பிழைக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் இங்கே வாழ தகுதியற்றவர்களாக இங்கே மாற்றிவிட்டார்கள். என் பிள்ளையே, முன்பெல்லாம் நல்லவர்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது எல்லாம் கெட்டவர்கள் வாழ்ந்து நல்லவர்களை அழிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இதற்கு மேலும் இதையெல்லாம் விட்டு வைப்பது சரியில்லை என்பதனால்தான் இந்த கருப்பன் இன்று உனக்கு அவர்களை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, முன்பெல்லாம் ஒரு பிரச்சனை என்றால் அதை சமாதானப்படுத்த சுற்றி இருக்கின்ற உறவுகள் முயற்சிகளை செய்வார்கள். யாரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து விடக்கூடாது என்று நினைப்பார்கள். ஆனால் இன்று இருக்கின்ற உறவுகள் எப்பொழுது குடும்பத்திற்குள் பிரச்சனை வரும், எப்பொழுது இவர்கள் பிரிவார்கள் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு இப்பொழுது நாமும் தயாராக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அப்பேற்பட்ட உறவுகள்தான் சுற்றி இருக்கிறார்கள் எனும் பொழுது நாமும் சற்று கவனமாக இருந்து விட வேண்டும். என் பிள்ளையே, அதிலும் குறிப்பாக உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் சற்று வித்தியாசமானவர்கள். எந்த நிலை வந்தாலும் சரி, நல்ல நிலை மட்டும் வந்துவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடக்கூடாது என்பதில் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதனை திரும்பி பார்க்க அவர்களுக்கு நேரமில்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை எப்பொழுதுமே இவர்கள் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த 6 பேரும். அதாவது அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? 6 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதாவது உன்னுடைய தந்தை வழியில் இருக்கக்கூடிய
அண்ணனினுடைய பிள்ளைகளாவார்கள். அதுவும் அவர்களின் பிள்ளைகள் மற்றும் அவர்களின் பேரன் பேத்திகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். என் பிள்ளையே, இவர்கள் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தின் மீது அதிகமாக கோபம் கொண்டதற்கும் உன் குடும்பத்தின் மீது இத்தனை வஞ்சனைகள் கொண்டு செய்வினைகள் செய்கின்ற அளவிற்கு சென்றதற்கு காரணம் என்ன தெரியுமா? சொத்து விவகாரங்கள். நிச்சயமாக உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளை நன்றாக இருந்து விட்டால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளையோடு அதை ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா அல்லது இவர்கள் நன்றாக இருக்கிறார்களா? இவர்கள் நன்றாக வாழ்ந்துவிடக் கூடாது. நம் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் நன்றாக வாழ வேண்டும். இவர்கள் முன்னிலையில் நாம் தாம் எப்பொழுதும் உயர்வாக தெரிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நடந்து கொண்டிருப்பவர்கள். இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் யார் இருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்துப் பார். என் பிள்ளையே, கருப்பன் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கண்காணித்து இவர்களுக்கான தண்டனையை கொடுக்கின்ற நேரத்தை தான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தேன். ஆனால் இவர்களுக்கு தண்டனையை நான் கொடுப்பதை விட என் குழந்தை உன் கைகளால் கொடுப்பதுதான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் செய்கின்ற பொழுது இவர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் செய்து விடுகின்றார்கள். அப்படியானால் அதனுடைய பின்விளைவுகளையும் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கின்றது. என் குழந்தையே, இந்த 6 பேரினுடைய பெயர்களின் முதல் எழுத்தை இன்று இப்பொழுது இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்றேன். சரியாக குறித்து வைத்துக்கொள். முதலாவது நபரின் பெயர் தா, இரண்டாவது சு, மூன்றாவது கோ, நான்காவது ஆ, ஐந்தாவது வி. இந்த 5 பேருக்கும் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒருவரினுடைய பெயரின் முதல் எழுத்துதான் பா. அதாவது இந்த பா என்கின்ற எழுத்தை கொண்ட நபர் மற்றவர்களோடு சேராதது போலவும் உன்னிடத்தில் உன் குடும்பத்திலும் நல்லபடியாக பழகுவது போலவும் நடித்து உன் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களையும் தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் சென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இங்கு நடப்பதை அங்கு சொல்கின்றவர் அங்கு நடப்பதை இங்கு சொல்வது கிடையாது. ஏனென்றால் அது அவர்களது குடும்பம் அல்லவா? இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த 6 பேரும் தான் உன் குடும்பத்தில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றார்கள். செய்வினைகளை இவர்கள் செய்ய நினைத்து அது பலன் கொடுக்காமல் போனது. ஏனென்றால் உன் குலதெய்வத்தினுடைய துணை உனக்கு இருக்கின்றது. உன் குலசாமி உன்னை காத்து நிற்கின்றது. எப்பொழுதுமே தெய்வம் எங்கே நியாயம் இருக்கின்றதோ அங்கேதான் துணை நிற்பார்கள். இப்பொழுது உன் பக்கம் நியாயம் இருப்பதனால் உன் குடும்பத்திற்கு தெய்வம் துணை நிற்கின்றது. இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனையை தெய்வம் கொடுத்திருக்கும் என்று யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, இவர்களின் குடும்பத்தை நன்றாக கவனித்து பார். நிச்சயமாக ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் இருந்து கொண்டிருக்கும். இதில் யாரேனும் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய வாரிசை பறிகொடுத்து விட்டு கண்ணீர் விட்டு கதறி நின்று கொண்டிருப்பார்கள். இதுவெல்லாம் இவர்களுக்கு தெய்வம் கொடுத்த தண்டனை. பல காலமாகவே இவர்கள் உன் குடும்பத்திற்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சொந்த உறவு என்று கூட பாராமல் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இவர்களுக்கெல்லாம் தண்டனையை தெய்வம் கொடுக்கத்தானே செய்யும். இவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர்கள்தான் காரணம். தெய்வம் அவர்களை பழிவாங்கவில்லை. அவர்களினுடைய கர்ம பலன்கள் அவர்களுக்கு தொடர்ந்து தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இனிமேலும் அவர்கள் இதற்கான பலன்களை அனுபவிப்பார்கள். என் குழந்தையே, நீ எதற்கும் கலங்காதே. உனக்கு துணையாக உன் கருப்பன் இருக்கும் வரை யாராலும் உன்னை நெருங்க முடியாது. அப்பன் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருந்து இது போன்றவர்களிடம் இருந்து நிச்சயமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து உனக்கு காவலாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
என்றும் என் நிழலில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் போதும். மற்றது எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.